வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சுடிதார் கட்டிங்க்கு ஹேண்டு கட் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இப்போ எனக்கு பேலன்ஸ் துணி இருக்கிறது இதுதான். டாப்பில் அவங்க 3/4 கேட்டாங்க, ஆனால் 3/4 வராதுங்க. 14 inches தான் இருக்குது. இப்போ இருக்கிற லென்த் அப்படியே வச்சுடுவோம். தைக்கிறதுக்கு 1 inch போயிட்டால் 13 inch தான் வரும். ஆக்சுவலாக உங்களுக்கு முட்டி வரைக்கும் தான் இந்த கை கிடைக்குங்க. அந்த முட்டிக்கிட்ட நம்ம டைட் ஆகிடும், மடக்க முடியாமல் ஆகிடும் சில டைமு. அதுக்காக நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பூ வந்திருக்கிறதுனால இந்த கலர் பிளாக்கில் கொஞ்சம் காட்டன் பீஸ் கிடச்சிது, அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இப்போ நான் இதில் டிசைன் பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ட்ராயிங் போட்டு வரைஞ்சிக்கலாம். இது கீழ் பக்கத்துக்கு டோட்டலாக 14 இருக்கா. இந்த சைடு வந்து 4 inch குறைச்சிடுங்க, 10 inch மார்க் பண்ணுங்கள். இப்போ இங்கேருந்து நம்ம அந்த மார்க்குக்கு இதை கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு இப்போ இங்கே இந்த இடத்துல இருந்து இங்கே கீழே வந்து இங்கே கம்மியாக தான் வரும் கை. பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுதா டிஃப்ரென்ஸு? ஹேண்டு இங்கேருந்து போய் இப்படி க்ராஸாக இதை கட் பண்ணிக்குவோம். இதோட ஃபுல் அகலமும் சுற்றளவும் இதுவும் கரெக்டாக எடுத்துட்டேன். பாருங்கள், நம்ம கட் பண்ணியாச்சு. இது வந்து ஷோல்டர்கிட்ட வருங்க. இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துடுங்க அடையாளத்துக்கு. அப்புறம் இந்த இடம் தான் முட்டி வருங்க. இந்த இடத்துல தான் ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ஒரு 2 inchக்கு அந்த கேப்புக்கு தான் உங்களுக்கு ஓப்பனுக்கு சென்டர் பகுதி 2 inchக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. 2 கையுமே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த துணி இருக்கு இல்லைங்களா, இதை உள் பக்கமாக வச்சு அடித்து திருப்ப போகிறோம். இப்போ வாங்க எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி தான் பட்டி மாதிரி இதில் வைக்க போகிறோம். இங்கே இந்த இடமும் பிளாக் வருங்க, கட்டுலேயும் பிளாக் வரும். இதை வச்சு நான் உள்பக்கம் வச்சு மேலே அடித்து திருப்ப போகிறேன். அப்போ உங்களுக்கு எந்த மெத்தடுங்கிறது தெரியும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ட்ராயிங்கில் வர மாதிரி தான் வரும். பைப்பிங் கீழே இந்த இடத்துல கட்டுக்கிட்டேயும் மாதிரி வரும், நமக்கு பிளாக் வரும். இப்போ எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், கீழ் பக்கத்தில் நான் உள் பக்கமாக இந்த லைனிங் துணியை வச்சுருக்கேன். இந்த பைப்பிங் அடிக்கிறத வச்சு இதுக்கு ஈக்குவலாக நம்ம 1/4 inch அளவுக்கு அடிச்சுட்டு வரணும். வந்துட்டு இந்த 2 inches மார்க் போட்டிருக்கோம்ல, இந்த இடத்துல நம்ம சின்னதாக மாதிரி அடிக்க போகிறோம். இப்போ எப்படிங்கிறத நான் காட்டுறேன் வாங்க. அந்த சென்டர் இந்த மார்க் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல திருப்பணும். நம்ம அந்த இடத்துல நம்ம கட் கொடுப்போம். அதனால் இன்னும் ஒரு திருப்பிட்டு இப்படி எவ்வளோ லென்த்து நம்ம வச்சுருக்கோமோ அந்த லென்த்துக்கு டைட்டாக மாதிரி நிறுத்திக்குவோம். இப்போ திருப்பிக்குவோம். நிறுத்திட்டு ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கலாம். பாருங்கள், தையல் நான் எப்படி அடிச்சிருக்கேன்னு இப்போ இந்த இந்த பைப்பிங்கில் காட்டுறவங்களுக்கு பாருங்கள். இப்படி அடித்து இது திருப்பி இப்படி வந்து இப்படி அடிச்சிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாதிரி அடிச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல இந்த சென்டரில் நம்ம கட்டு கொடுக்குறோங்க. ஓப்பன் பண்ணிட்டு போகிறோம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னரும் லைட்டாக கட் கொடுங்க. அந்த ஷேப்புக்கு திரும்பணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா.
இப்படி பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா திரும்பும்போது நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு கட்டு, இப்போ இதை அப்படியே திருப்பி அந்த சைடு போடுவோம். இந்த கட்டு மாதிரி கட் பண்ணியிருக்கலாம், ஓப்பன் கொடுத்துருக்கு இல்லைங்களா, அந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை திருப்பணும் அப்படியே விரல் விட்டு பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு இந்த ரெட்டு தெரிகிற மாதிரி இந்த மாதிரி அடிச்சிங்கனாலும் பைப்பிங் மாதிரி அழகாக இருக்கும். இல்லை வேண்டாம் எனக்கு அந்த ரெட்டு மேலே தெரிய வேண்டாம்னாலும் நீங்கள் பார்த்து அடிக்கும்போது ப்ரெஸ் தையல் போடும்போது அந்த உள்ற துணி தெரியாத மாதிரி வச்சு அடிச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இப்படி கொஞ்சம் தெரிகிற மாதிரி லைட்டாக பைப்பிங் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு, அப்படியே வைக்க போகிறேன். இப்போ இவ்வளோ லென்த்துக்கு உங்களுக்கு இந்த துணி வேண்டான்னா நம்ம இங்கே எந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதை ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கணும். இதில் வந்து எவ்வளோ துணி நீங்கள் ஃபோல்டு பண்ணுறதுக்கு இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வச்சு அடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி கூட வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அடிச்சுக்கலாம். இந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இவ்வளோ துணி வேண்டான்னு தோணுச்சுன்னா இந்த இடத்துல மட்டும் இங்கே கட் கொடுத்து கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கோங்க. இப்படி இது பண்ணி இப்படி கட் கொடுத்து இது பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சின்ன பைப்பிங்காக கிடைக்கும், பெருசாக வேண்டாம். இப்போ வந்து நான் சின்னதாக தான் பண்ண போகிறேன். இப்போ கட் பண்ணிக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கொஞ்சம் சின்னதாக விட்டுட்டு ஃபுல்லாக விரிச்சு ஃபஸ்ட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் அடிச்சுக்குவோங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு தைப்போம். நான் வந்து நீங்கள் நூல் பிளாக் தெரிய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பிளாக் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு வீடியோக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அதே கலர் ரெட்லேயே அடிக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த ரெட்டு தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன் சுற்றிக்கும். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எந்த சைஸ்க்கு பைப்பிங் தேவையோ அந்த சைஸ்க்கு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. மீதியை எக்ஸ்ட்ராவாக வேண்டான்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்களுக்கு இப்படியே இருக்கட்டும்னு தோணுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இது அப்படியே ஒரு மடக்கி உங்களுக்கு இப்படியே வைக்கிற மாதிரி தான் வச்சுக்கலாம். நான் சின்னதாக தான் இன்றைக்கி வைக்கிறேன், அதனால் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அந்தாண்ட எவ்வளோ துணி இருக்கோ அதே அளவுக்கு இந்த சைடும் கட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து மேலே எவ்வளோ துணி தேவையில்லைங்க, கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். சைட்லேயும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஃபோல்டு பண்ணி அப்படியே அடிக்க வேண்டியதுதான். இதை பார்த்தீங்கன்னா உள் சைடு மடிக்கணுங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பிசுறு வந்து உள்ளே போகிற மாதிரி. சைஸ் தான் நான் உங்களோட இஷ்டம்னு சொல்லிட்டேன். பெருசாக வைக்கலாம், சின்னதாக வைக்கலாம், இப்படி வேணாம். ஒரே அளவாக வச்சுக்கோங்கண்ணா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கட் கொடுத்துருக்கேங்க. அப்போ தான் திருப்ப முடியும், அதனால் இல்லைன்னா திருப்ப முடியறதில்ல. கரெக்டாக அந்த கார்னர்லாம் பார்த்து திருப்பும்போது கொஞ்சம் அந்தாண்ட எந்த சைஸ்க்கு இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க அடிக்கணும்.
ஆனால் கொஞ்சம் கரெக்டாக அளவு பார்த்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. நான் அப்படியே அடிச்சிடுறதுனால அப்படியே கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு அந்த கரெக்டான லெவல் வேணால் வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு. நம்ம அடித்தாச்சு பாருங்கள், அடித்தாச்சு கரெக்டாக. இதே மாதிரி இன்னொரு கையும் நான் அடிச்சுட்டு வந்துடுறேங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 2 கையும் அடித்து முடிச்சிட்டோம். இது வந்து கட் பைப்பிங்கு, நம்ம எக்ஸ்ட்ராவாக துணியை வச்சு இது பண்ணியிருக்கோம். இந்த முட்டி வரைக்கும் வர்றதுனால இந்த கை ஓப்பன் வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஓப்பன் வச்சுருக்கோம் 2 கைக்கும். இப்போ அவங்களுக்கு தூக்கும்போது டைட் கொடுக்காது. இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு அடிச்சிட்டோம்னா கை தூக்க முடியாது, டைட்டாக இருக்கும். முட்டிக்கிட்ட தூக்கும்போது டைட் கொடுக்கும். இப்போ இங்கே ஓப்பன் விட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த இடத்துல டைட் கொடுக்காது, நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த மாடலில் அடிச்சிருக்கோம். இது பா வச்சுருக்கிறதுனால நான் பா மெத்தடுக்கு அடிச்சிருக்கேன். நீங்கள் வி ஷேப் வேணாலும் வி ஷேப்புக்கு அடிச்சுக்கலாம். பாருங்க, இந்த பா கொடுத்துருக்கேன், இதுதான் இந்த ஷேப்பு பா. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.